பேக் டு தி கார் பாய். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவிங்கோட தியரி கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ரோட் சைனை பற்றியான தியரி கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண போகிறோம். அண்ட் நீங்கள் நம்ம ஆல்ரெடி முன்னாடி நம்ம சேனலில் வீடியோஸில் சொல்லியிருந்தோம். நீங்கள் யூரோப்பில் எந்த கண்ட்ரிஸில் இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீடியோஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனல். பிகாஸ் எல்லா யூரோப்பியன் கண்ட்ரிஸும் சேம் தான். உங்களுக்கு எந்த இடத்துல கார் ட்ரைவ் பண்ணிக்கலாம். ஒரு கண்ட்ரி யூரோப்பியன் லைசன்ஸ் இருந்தால் போதும், வேறு கண்ட்ரிஸில் கார் ட்ரைவ் பண்ணிக்கலாம். அண்டு நீங்கள் இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்கா எங்கேயாச்சும் வந்துட்டு நீங்கள் யூரோப் வாரீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டூரிஸ்ட் பர்பஸாக இருந்தாலும் சரி, இல்லை பிஸ்னஸ் பர்பஸ் இருந்தாலும் சரி, உங்களுக்கு டெம்பரரி இன்டர்நேஷ்னல் லைசன்ஸில் ட்ரை பண்ணால் கூட இந்த மாதிரி விஷயங்கள் பேசிக் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஷீல்டு இருக்குது, பேசிக் ரூல்ஸ் இருக்குது, பேசிக் கிவ் அவே இருக்குது, ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது இருக்குது. அது அந்த இடத்துல சில இடத்துல ஷீல்டெல்லாம் இருக்காது. நம்ம நார்மலி ஒரு ரூல் இருக்குது உங்களுக்கு, ரைட் சைட் ப்ரிஃபரன்ஸ்னு சொல்லிட்டுலாம். ஸோ அது ஃபாலோ பண்ணி தான் போகணும். அந்த இடத்துல நம்ம அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலன்னா ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா நமக்கு பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். லைசன்ஸ் ப்ராப்ளம் எல்லாமே ப்ராப்ளம் தான். ஓகே, ஸோ நம்ம வீடியோஸ் அதை பற்றி போட்டுட்ருக்கோம் கண்டினியூஸாக. நம்ம சேனலில் கண்டினியூ பார்த்தவங்களுக்கு தெரியும். நீங்கள் ஷீல்டு இல்லாத இடத்துல எப்படி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், ஷீல்டு இருக்கிற இடத்துல எப்படி ஷீல்டு ஓகே பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அந்த ஷீல்டு எப்படி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அண்ட் சிக்னல் ஓகே அதுவும் தெரியும். ஸோ இந்த மாதிரி லைசன்ஸை பற்றியான ஃபுல் வீடியோ நம்ம ரோட்லேயே லைவாக போயிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி டிஸ்பிளேன் பண்ணிட்டு வரனால அந்த வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக பார்க்குறனால என்ன யூஸ்ஃபுல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடியோஸை பார்த்துக்கிட்டே நீங்கள் ஸ்டடி பண்ணுற டைமில், கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுற டைமில், நம்ம ஆப்பில் ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லை புக்ஸ் எடுத்து ஸ்டடி பண்ணுற டைமில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அது. பிகாஸ் உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது லைவ்ல தெரியும். ஓகே இதுதான், ஓகே ரோட்டில் இப்படி தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், இந்த இடத்துல தான் வெயிட் பண்ணணும், இந்த இடத்துல தான் அவங்கள போக விடணும். அந்த மாதிரி விஷுவலாக ஆல்ரெடி நமக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஓகேவா, நம்ம ஃபுல்லாக புக்கில் எடுத்து பார்க்குற விட விஷுவலாக நம்ம பார்த்து அதை பற்றி நமக்கு ஐடியா கிடைக்கும் போது நம்ம ஸ்டடி பண்ண டைமில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்டு நம்ம ஜெர்மனியில் மட்டும் இல்லை, இட்டலி மட்டும் இல்லை, எல்லா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லையும் நாங்கள் ட்ராவல் பண்ணுற டைமில் வீடியோஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். சுவிட்சர்லாண்டு, ஆஸ்ட்ரியா, நம்ம சேனலில் பார்த்தா தெரியும், எல்லா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லையும் போட்டுட்ருக்கோம். பிகாஸ் சேம் ஒரே லைசன்ஸ் வச்சு தான் நம்ம ஃபுல்லாக யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் எந்தாச்சும் ஒரு கண்ட்ரீஸில் உங்களுக்கு லைசன்ஸ் எடுத்தால் போதும், எல்லா கண்ட்ரீஸுமே ட்ராவல் பண்ணிக்கலாம். அண்ட் ஜெர்மனி பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். இப்போ தாங்க இருக்கிற ஜெர்மனியில். ஸோ ஜெர்மன் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். நீங்கள் லைசன்ஸ் எடுக்கணும் ஃபுல்லாக. நீங்கள் ஜீரோலேருந்து பிகினராக இருந்தேன்னா கார் ஓட்டவே தெரியாது, இப்போ தான் ஸ்டடி பண்ண போகிறேன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகிடும். எப்படி ஒரு 2.3 இந்தியன் ருப்பி, 2.5 லேக்ஸ் ஆகிடும் இந்தியன் ருப்பி, மேபி மோர் தென் தட். நில 3 லேக்ஸ் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு மட்டும். இது லீகலாக படித்து எடுத்து காசு கொடுத்து பே பண்ணல. கரெக்டாக நம்ம எக்ஸாம் ஃபீஸு, தியரி கிளாஸ் அட்டன் பண்ணுறது, ஒரு கிளாஸுக்கும் நம்ம பெர் ஹவர் நியர்லி எவ்வளோ €80 பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதெல்லாம் பே பண்ணி எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்தியாவிலேருந்தே முதல்ல ஃபஸ்ட்டு டிரைவிங் லைசன்ஸ் டைம் இருந்துச்சுன்னா எடுத்துருங்க இந்தியாவிலேருந்து. ஸோ என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டியரிங் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடும், ப்ராக்டிஸ் ஆகிடும். ரோட்டில் ட்ரைவ் பண்ணி ஸ்டியரிங் ப்ராக்டிஸ் ஆகிடும். அப்புறம் இங்கே வந்து தியரி படிச்சுக்கிட்டு உங்களுக்கு ஜஸ்ட் கார் ட்ரைவ் பண்ணி காமிச்சு உங்களுக்கு தெரியும். இப்போ ஸ்டியரிங் பேலன்ஸ் ஆனால இங்கே ரொம்ப கிளாஸஸ் எல்லாம் ஜஸ்ட் 15 மேண்டரி மஸ்ட் கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணால் போதும். மீதி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் அட்டன் பண்ணால் போதும். ஸோ ஈஸியாக இருக்கும் நீங்கள் வரதா இல்லைன்னா. அண்ட் ஓகே, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின்குள்ளாடி போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம ஒரு 5 கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். அண்ட் பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் நீங்கள் முதல்ல ஃபுல்லாக லிசன் பண்ணிவிட்டு அது ஸ்டடி பண்ண ட்ரை பண்ணுங்கள் இப்போவே வீடியோ பார்த்துட்டு. அண்ட் திருப்பி இந்த வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கு ஆன்சர் ஏபிசி நீங்களே மார்க் பண்ணிக்கோங்க, டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது அந்த கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுமான்னு நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்டடி பண்ணி வச்சு உங்களுக்கு அப்புறம் ஆப்பில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஓகே, சரி, ஓகே, நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். வாட் கேன் காஸ் எ டேஞ்சர் சிச்சுவேஷன்? இல்லை கட்டிங் கார்னர்ஸ், டிப்பிங் யுவர் ஹெட்லைட்ஸ் டு லேட், டிரைவிங் டு ஃபார் பிஹைண்ட் தி வெஹிக்கிள்ஸ் இன் ஃப்ரண்ட். ஓகே, இந்த 3 ஆன்சர் தந்துட்டாங்க. இதில் எது டேஞ்சரான சிச்சுவேஷன், வாட் கேன் காஸ், இதில் எது டேஞ்சரான சிச்சுவேஷன் ப்ராப்ளம் ஆகும்னு கேட்குறாங்க. அண்டு பார்த்தீங்கன்னா வாட் கேன் காஸ் ஏ டேஞ்சர் சிச்சுவேஷன், இதில் என்ன டேஞ்சர் சிச்சுவேஷன் ஆகும் கேட்குறாங்க. கட்டிங் கார்னர்ஸ்னு சொன்னால் நம்ம ஒரு கர்வு இல்லை ஒரு டேர்னிங்கில் நம்ம ஓவர்டேக் பண்ணுறதுல டேஞ்சராக இருக்கா, அந்த மாதிரி ஃபஸ்ட் ஆன்சர். பார்த்தீங்கன்னா ஒரு கார் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறோம், முன்னாடி நம்ம முன்னாடி ஒரு கார் போயிட்டுருக்கு. ஓகே, இல்லை ஒரு வெஹிக்கிள் ஏதாச்சும் ஒரு லாரி ட்ரக்ஸ் தான். ஓகே, அது நம்ம ஓவர்டேக் பண்ணுற டைமில், அந்த டேர்னிங் டைமில் ஓவர்டேக் பண்ணுறது, கட் பண்ணி ஓவர்டேக் பண்ணுறது டேஞ்சரான ஃபஸ்ட் ஆன்சர். அண்ட் செகண்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா டிப்பிங் யுவர் ஹெட்லைட்ஸ் டூ லேட். இப்போ நைட் டைம் ட்ரைவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்டில் ஹை பீம் இருக்குது, லோ பீம்னு இருக்குது, 2 ஆப்ஷன் இருக்குது. அண்ட் ஸ்பார்க் லைட் ஒன்று இருக்குயா. ஸ்பார்க் லைட் எப்போவுமே நீங்கள் யூரோப்பில் ட்ரைவ் பண்ணும்போது மார்னிங் ஆனாலும் சரி, நைட் ஆனாலும் சரி, மஸ்ட்டாக ஆன் பண்ணி போட்டுக்கணும். மெயின்லி ரெய்னி டைம், ஸ்னோ டைம், இந்த டைமில்
கண்டிப்பாக நம்ம லைட் ஸ்பார்க் லைட் ஆன் லைட் போட்டுக்கணும். அதை பற்றியான வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அண்ட் இப்போ செகண்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா டிப்பிங் யுவர் ஹெட்லைட்ஸ் டூ லேட்டுன்னு சொன்னால், நம்ம இப்போ நைட்டு கார் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கிற டைமில் முன்னாடி சொன்ன மாதிரி ஹை பீம் இருக்குது, லோ பீம் இருக்குது. ஸோ ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிளுக்கு நம்ம காருக்கு ஹை பீமில் லைட் போட்டு போயாச்சுன்னா, ஆப்போசிட் வர வெஹிக்கிள் அவங்க அந்த டிரைவருக்கு கண்ணு கரெக்டாக மீன் லைட் நம்ம ஹை பீம் இருக்கனால அவங்களுக்கு அது என்ன சொல்லுது கரெக்டான விஷுவல் கிடைக்காது. அந்த லைட் அவங்க கண்ணில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு அது அவங்களுக்கு ரோடு கரெக்டாக கிளியராக தெரியாத மாதிரி லைட் அடிச்சிடும் அவங்க கண்ணில். ஓகே, இதனால் அவங்களுக்கு ரோடு கரெக்டாக இப்போ ஒரு என்ன சொல்லுது ஒரு மவுண்டன் ஏரியா அதை ட்ரைவ் பண்ணிட்டு போய் நம்ம ஹை பீம் போயிட்டு போச்சுன்னா அவங்களுக்கு கரெக்டாக தெரியாது. பக்கத்தில் வந்து அது வந்தால் கூட ரொம்ப லைட்டு அவங்க கண்ணில் அடிக்கிறனால தெரியாது. ஸோ அதனால் அவங்க அங்கேயே டேர்ன் பண்ணும்போது ஆக்சிடென்ட் ஆக ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஸோ டிபி நம்ம அதனால் எப்போவுமே ட்ரைவ் பண்ணும்போது ஆப்போசிட்டில் கார் இல்லைன்னா ஓகே ஹை பீமில் போட்டு போகலாம். பட் கார் வாரன்னு தெரிஞ்சுன்னா உடனே லோ பீம் மாற்றிக்கணும். இப்போ ஆட்டோமேட்டிக் கார்லலாம் பார்த்தீங்கன்னா கார்லேயே லோ பீம் ஹை பீம் ஆட்டோமேட்டிக்கில் அது மாறிடும். கார் இல்லைன்னா அது ஹை பீமுக்கு சேஞ்ச் ஆகிடும். அண்டு ஆப்போசிட்லேருந்து லைட்டுமே இல்லைன்னா லோ பீமுக்கு திருப்பி மாறிடும் அந்த மாதிரி. ஸோ அவங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா டிப்பிங் யுவர் ஹெட்லைட்ஸ் டூ லேட். அதெல்லாம் நாங்கள் சொல்கிறாங்க ஹை பீமில் இருக்கிற லைட்டு அண்ட் ஆப்போசிட்டில் வரும்போது நம்ம பீமை மாற்றிக்கணும். ஓகே, அதான் கேட்டிருக்காங்க. இல்லைன்னா அது டேஞ்சர் பாசிபிலிட்டி தான், ஆக்சிடென்ட் டேஞ்சர்ஸ் தான். அண்ட் தேர்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா டிரைவிங் டூ ஃபார் பிஹைண்ட் தி வெஹிக்கிள்ஸ் இன் ஃப்ரண்ட். ஒரு நம்ம கார் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம முன்னாடி ஒரு கார் போயிட்டுருக்கு, பின்னாடி ஒரு கார் வந்துட்டுருக்கு. டிரைவிங் டூ ஃபார் பிஹைண்ட் தி வெஹிக்கிள்ஸ் இன் ஃப்ரண்ட். நம்ம பின்னாடி ஒரு காருக்கு என்ன சொல்கிறது, நம்ம முன்னாடி ஒரு வெஹிக்கிள் போயிட்டுருக்கு. ஓகே, பின்னாடி ஒரு வெஹிக்கிள் வருது. அண்ட் நம்ம வெஹிக்கிள் கண்டிப்பாக ஒரு டிஸ்டன்ஸ் கீப் பண்ணி தான் போகணும் எப்போவுமே. அது இவ்வளோ ஸ்பீடுக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்குது. ஹைவேல நம்ம அவுட்டர் ஸ்ட்ராஸ்லாம் கார் ட்ரைவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ 100 km/h நம்ம ஸ்பீடாக போயிட்டு இருந்துச்சுன்னா இவ்வளோ டிஸ்டன்ஸ் கீப் பண்ணி போகணுன்றது 150 மீட்டர் 200 மீட்டர். அடுத்து இவ்வளோ ஸ்பீடுக்கு இவ்வளோ மீட்டர்லாம் இருக்குது. அது நம்ம அப்கமிங் கிளாஸஸில் பார்ப்போம் அதை பற்றின டீட்டெயில்ஸ் வீடியோ. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக அது டிஸ்டன்ஸ் கீப் பண்ணி தான் போகணும். ஒரு ஃப்ரண்டில் இருக்க காருக்கும் பின்னாடி வர கார் பார்த்திங்கன்னா அவங்களும் ஒரு டிஸ்டன்ஸ் நம்மளாம் கீப் பண்ணி தான் வரணும். நம்ம கார் நம்ம என்ன சொல்லுது ரொம்ப பக்கத்தில் வர ட்ரைவ் பண்ணக்கூடாது. கார் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணி தான் ட்ரைவ் பண்ணோம். அப்போ தான் முன்னாடி இருக்க காரை பிரேக் பண்ணியாச்சுன்னா சடனாக ஒரு பிரேக் பண்ணியாச்சுன்னா நமக்கும் பிரேக் பண்ணுறதுக்கு டைமிங் கிடைக்கும். நம்ம கார் கரெக்டாக வந்து ஸ்டாப் ஆகிடும். இல்லைனா அவங்க காரில் வந்து பின்னாடி இடிச்சிடும். ஸோ அதான் 3வது ஆன்சர். ஸோ திருப்பியும் கொஸ்டின், வாட் கேன் காஸ் தி டேஞ்சர் இன் சிட்டிஸ்? இந்த சிட்டிஸில் எது டேஞ்சரை காஸ் பண்ண எதனால் இந்த 3 ஆன்சர் கொடுத்துட்டு எது டேஞ்சரான விஷயம் கேட்டிருக்காங்க. கட்டிங் கார்னர்ஸ் கண்டிப்பாக நம்ம கார்னர் டைமில் ஓவர்டேக் பண்ணும்போது டேஞ்சர் தான். கார்னர் கேட்டிருக்காங்க, கார்னர்ஸ் டைமில் கட்டிங். டிபி ஒரு ஹெட்லைட்ஸ் டூ லைட் கண்டிப்பாக நம்ம சொல்லியிருந்தோம். பக்கத்தில் வரும்போது நம்ம ஹை பீம் எல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு கரெக்டாக தெரியாது அந்த டைமில். அண்ட் டிரைவிங் டூ ஃபார் பிஹைண்ட் தி வெஹிக்கிள் இன் ஃப்ரண்ட். ஓகே, நம்ம ஒரு வண்டிக்கு பின்னாடி டிஸ்டன்ஸ் கீப் ஆகி போகிறதுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அது டேஞ்சராக கேட்டிருக்காங்க. இல்லை, கண்டிப்பாக கிடையாது. 3வது ஆன்சர் டிரைவிங் டூ ஃபார் பிஹைண்ட் தி வெஹிக்கிள். ஓகே, ஒரு பின்னாடி ஒரு காரில் நம்ம ரொம்ப டிஸ்டன்ஸ் கீப் பண்ணி போகிறது ஒரு ப்ராப்ளமாக கேட்டிருக்காங்க. இல்லை, அந்த மாதிரினால 3வது ஆன்சர் நம்ம பண்ண வேண்டாம். ஓகே, இப்போ ஆன்சர் செக் பண்ணி பார்ப்போம். இல்லை பார்த்தா தெரியும் க்ரீன் டிக் வந்துச்சு. ஸோ அது நம்ம கொடுத்த ஆன்சர் கரெக்ட் தான் ரெண்டுமே. இது ஈஸி கொஸ்டின் தான், ஜஸ்ட் இப்போவே பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். இதில் அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த வீடியோ முதல்ல பாருங்கள், பார்த்துட்டு அதோட கொஸ்டின் ஆன்சர் அவங்க தருவாங்க கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ வீடியோ ப்ளே பண்ணி பார்ப்போம். இது பார்த்தா ஒரு வில்லேஜ் சைடு மாதிரி நம்ம கார் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்குது. கார் பார்த்திங்கன்னா ஒரு 60 km/h ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். அண்ட் கொஞ்சம் முன்னாடியும் காரு பின்னாடியும் காரில் வந்துட்டு ஒரு லொக்கேஷன் தான் இது. ஓகே, நம்ம வீடியோ ப்ளே பண்ணி பார்ப்போம். நம்ம ஸ்ட்ரைட்டாக கார் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். லெஃப்ட் சைடு மிரரில் பார்த்தா தெரியும் ஒரு கார் ஓவர்டேக் பண்ணி வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் காரு. அண்ட் இங்கே வந்ததுக்கப்புறம் திருப்பி இங்கே வந்துட்டான். அவன் வந்து காரை ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணிவிட்டு அவனை போக முடியாததுனால திருப்பியும் ரைட் எடுக்க அவன் ட்ரை பண்ணுறான். ஓகே, ஒரு தடவை தான் அந்த வீடியோ ப்ளே ஆகும். வேணா திருப்பியும் ப்ளே ஆப்ஷன் இருக்குது. ஓகே, திருப்பியும் பாருங்கள்.
நம்ம போயிட்டுருக்கோம். லெஃப்ட் சைடு மிரரை பாருங்கள். ஒரு ஒயிட் கலர் கார் ஓவர்டேக் பண்ண லெஃப்ட் சைட் ட்ராக்கில் வந்துட்டுருக்கு. அண்ட் நான் ஓவர்டேக் பண்ணல, அந்த காரை ப்ளூ கலர் காரை ஓவர்டேக் பண்ணலாம் போயிட்டுருக்கான் ஃபஸ்ட்டு. அண்ட் அவன் ஆப்போசிட்டில் வேறு கார் வரனால வெஹிக்கிள் மேபி வரலாம். அதனால அவன் திருப்பியும் ரைட் இண்டிகேட்டர் போட்டு ரைட் சைட் ட்ராக்குக்கு சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறான். ஓகே, நம்ம கொஸ்டின் ரீட் பண்ணுவோம். வாட் ஷுட் யூ டூ நவ்? ஓகே, இந்த கொஸ்டினில் நீங்கள் பார்க்க வேண்டிய, நீங்கள் தேவையில்லாமல் வேறு எதுவும் திங்க் பண்ணி கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஜஸ்ட் நீங்கள் திங்க் பண்ண வேண்டியது, நம்ம இப்போ ஒரு கார் ட்ரைவ் பண்ணி ஒரு காருக்குள்ளாடி இருக்கும், ஓகேவா? அதோட இமேஜ் தான். டிரைவர் சீட்டில் இருந்தால் நம்ம பார்க்குறது இவ்வளோ தான் இருக்கும். இப்படி தான் பார்ப்போம். இந்த 2 மிரர் இருக்கும், சைடு மிரரு. அண்ட் இங்கே பார்த்தாச்சுன்னா இங்கே மேலே மிரர் இருக்கும். இவ்வளோ வியூ தான் நமக்கும் கிடைக்கும் டிரைவர் சீட்டில் இருந்தால். ஓகே, ஸோ நம்ம டிரைவர் சீட்டில் இருக்கிற மாதிரி தான் எப்போவுமே இமேஜின் பண்ணிக்கணும். நீங்கள் கொஸ்டினுக்கு வரும்போது, நம்ம டிரைவர் சீட்டில் உட்காந்து கார் ஓட்டும்போது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எப்படி அந்த டைமில் அந்த சுச்சுவேஷனில் என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும், எப்போவுமே இந்த ஒரு சுச்சுவேஷனை மீன் பண்ணி நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகே, அண்ட் இங்கே பார்த்தா தெரியும் நம்ம டேஷ்போர்டில் அவங்க 60 கிலோமீட்டர் ஸ்பீட் போட்டிருக்காங்க. அண்ட் இதுலேயே லோ பீம் லைட் ஆனில் தான் போட்டிருக்காங்க. ஓகே, அண்ட் நம்ம இந்த சிச்சுவேஷன் என்ன பண்ணு கேட்டிருக்காங்க. பிகாஸ் அந்த ஒயிட் காரு ரைட்டு இண்டிகேட்டர் போட்டு ட்ராக் சேஞ்ச் பண்ணுறாங்க. அண்ட் ஃபஸ்ட் ஆன்சர் அவங்க பார்த்தீங்கன்னா, ஐ மெயின்டைன் மை ஸ்பீட் பிகாஸ் தேர் இஸ் சஃபிஷியன்ட் சேஃப்டி டிஸ்டன்ஸ். ஓகே, ஃபஸ்ட் ஆன்சர் அவங்க சொல்கிறாங்க, நம்ம இப்போ இந்த காரை ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நம்ம காருக்கும் முன்னாடி அந்த ப்ளூ காருக்கும் எனஃப் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம போகிற ஸ்பீடில் கண்டினியூ பண்ணி போய்க்கலாம்னு பிரச்சனை இல்லை. ஐ மெயின்டைன் மை ஸ்பீட் பிகாஸ் தேர் இஸ் சஃபிஷியன்ட் சேஃப்டி டிஸ்டன்ஸ். ஓகே, நம்ம காருக்கும் ப்ளூ காருக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது, அதனால் போகிற ஸ்பீடில் போகலாம். அது போகலாம். பட் இப்போது இன்னொரு ஒயிட் கார் என்ன பண்ணுது, அங்கே லெஃப்ட் சைட் ட்ராக்கு வந்துட்டு அவன் இண்டிகேட்டர் போட்டிருக்கான் பார்த்தீங்களா, அவன் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டு வர ட்ரை பண்ணுறான். ஸோ இந்த சிச்சுவேஷனில் நம்ம சேஃப் ஸ்பீடில் போகக்கூடாது. அண்ட் செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஐ ரெடியூஸ் மை ஸ்பீட் ஸோ தட் தி ஓவர்டேக் வெஹிக்கிள் கேன் புல் இன் தி ஹெட் ஆஃப் மீ. ஓகே, ஐ ரெடியூஸ் மை ஸ்பீட். நம்ம ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணணும். அப்போ தான் ஓவர்டேக் பண்ண அந்த ஒயிட் காருக்கு ரைட் சைட் ட்ராக்கு வர முடியும் அவனுக்கு கரெக்டாக அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா, ஐ எக்ஸ்லைட் ஸோ தட் தி ஓவர்டேக் வெஹிக்கிள்ஸ் கேன் புல் இன் பிஹைண்ட் மீ. ஓகே, இது செம்மையான ஆன்சர். ஓகே, ஆல்ரெடி அந்த ஒயிட் காரை பார்த்தா தெரியும், அவன் ரொம்ப பக்கத்தில் இருக்கான், ப்ளூ காரோட பக்கத்தில். நம்ம தான் ப்ளூ காரோட ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கோம். இந்த டைமு தேர்ட் ஆன்சர் சொல்கிறாங்க, நம்ம ஆக்சிலேட் பண்ணணுமா, ஸ்பீடப் பண்ணிவிட்டு அந்த ப்ளூ காருக்கு ரொம்ப பக்கத்தில் சேர்ந்து போகணுமா. அண்ட் அந்த ஒயிட் காரு லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயிட் கார் என்ன பண்ணணுமான்னா, நம்ம காருக்கு பின்னாடி தான் வரணுமா. ஓகே, ஆக்சுவலி அவன் முன்னாடி போகிறது நிற்கிறான், முன்னாடி வரதுக்கு இண்டிகேட் போட்டுட்டான். அவனை போக விடாமல் நம்ம ஸ்பீடப் பண்ணிவிட்டு முன்னாடி போயிட்டு அவனை நம்ம பின்னாடி தான் அவனை வர வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த ஆன்சர் தெரிஞ்சிருக்கு என்ன பண்ணுண்டு. ஓகே, நம்ம ஆன்சர் பண்ணோம். இப்போ வாட் ஷுட் யூ டூ நோ கேட்டிருக்காங்க. மெயின்டைன் மை ஸ்பீட் பிகாஸ் தேர் இஸ் சஃபிஷியன்ட். நம்ம மெயின்டைன் பண்ண ஐ ஹேவ் டு மெயின்டைன் மை ஸ்பீட் இல்லை, எப்போவுமே இல்லை. நம்ம இந்த மாதிரி இண்டிகேட் போட்டு ஃபஸ்ட் திங் நம்ம எப்போவுமே காட்டுறமே கொஞ்சம் பேஷன்ஸ் வேணும். நமக்கு யாராச்சும் க்ராஸ் பண்ணது, நம்ம எப்போவுமே கொஞ்சம் காமாக இருந்துட்டு பீஸ்ஃபுல்லாக மைண்டை வச்சுட்டு தான் ட்ரை பண்ணுங்கள். ஸ்ட்ரெஸ்ஸாக சார் சீக்கிரம் போகணும் இல்லை ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியாது அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இப்போ யாராச்சும் ஓவர்டேக் பண்ண வந்து அவனை விட்டு கொடுங்க, அவனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருங்க. நான் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் போக தான் விடணும். பிகாஸ் அவன் அந்த ப்ளூ கார் பக்கத்தில் இருக்கான். ஸோ நமக்கு டைம் இருக்குது, கேப் இருக்குது. ஓகே, நம்ம 2 காருக்கும், அந்த ப்ளூ காருக்கு நம்ம காருக்கும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் அவன் இண்டிகேட்டரும் போட்டுட்டான் வர சேஞ்ச் பண்ணுறான் சொல்லிட்டு. ஸோ அவனை போக விட்டுறணும். ஓகே, அந்த டைமில் ஐ மெயின்டைன் மை ஸ்பீட் பிகாஸ் தேர் இஸ் சஃபிஷியன்ட். இல்லை, நம்ம ஸ்பீடை மெயின்டைன் பண்ணவே கூடாது இந்த ஆன்சரில். பிகாஸ் நம்ம ஸ்பீடை டவுன் தான் பண்ணணும். நம்ம ஸ்பீடை மெயின்டைன் பண்ணியாச்சுன்னா அதே மாதிரி ஸ்பீடாக போயிட்டுருக்கும். இல்லை, ஏன்னா இன்னொரு கார் உள்ளே வருது, இப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா ஓகே ஃபைன், நம்ம மெயின்டைன் பண்ணி. பட் இன்னொரு கார் இப்போ உள்ளே வருதுனால ஸ்பேஸு கம்மியாகிடும். ஓகே, இந்த ஒயிட் கார் உள்ளே வந்துச்சுன்னா அந்த ஒயிட் காருக்கும் நம்ம டிஸ்டன்ஸு இன்னும் கம்மியாகிடும். ஸோ நம்ம போகிற ஸ்பீடை விட கொஞ்சம் கம்மி பண்ணணும். ஆக்சிலேட்டர்லேருந்து முடிஞ்ச அளவுக்கு கால் எடுத்துகிட்டு பிரேக்கு பண்ண வேணாம், பிரேக்கில் ரெடியாக வச்சுக்கணும். மேபி லைட்டாக பிரேக் பண்ணிக்கலாம். பிகாஸ் முன்னாடி இருக்க காரு பிரேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிச்சு, நம்ம பிரேக் பண்ணணும். ஸோ ஆக்சிலேட்டர் கால் எடுத்து கண்டிப்பாக பிரேக்கில் ரெடியாக வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு காரு நம்ம ட்ராக்கு வந்துச்சுன்னா. ஸோ மெயின்டைன் மை ஸ்பீட் பிகாஸ் சஃபிஷியன்ட் சேஃப்டி இல்லை, அதை நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடாது. ஐ ரெடியூஸ் மை ஸ்பீட் ஸோ தட் ஓவர்டேக் வெஹிக்கிள்ஸ் கேன் புல் இந்த
நம்ம ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணணும். பிகாஸ் இன்னொரு வெஹிக்கிள் உள்ள ட்ராக்குக்குள்ளாடி வரனால நமக்கு நம்ம காருக்கும் அந்த ப்ளூ காருக்குள்ள டிஸ்டன்ஸ் கம்மியாகும். பிகாஸ் இந்த கார் வரும். அப்போ அந்த ப்ளூ கார் பின்னாடி இந்த ஒயிட் கார் வந்துடும். ஒயிட் கார் பின்னாடி நம்ம கார் ஆகிடும். ஸோ அப்போ ப்ளூ காரை விட்டுறணும். அந்த ஒயிட் காருக்கும் நம்ம கார் டிஸ்டன்ஸை பார்க்கணும். அப்போ இது இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி பக்கத்தில் வந்துடும். அந்த ஒயிட் கார் வரும்போது இந்த உள்ள டிஸ்டன்ஸில் தான். ஸோ நம்ம டிஸ்டன்ஸ் கீப் பண்ணுறதுக்காக ஸ்பீடை கம்மி பண்ணணும். அண்ட் ஐ ஆக்சிலேட் டு ஸோ தட் தி ஓட்டோகி வெஹிக்கல்ஸ் கேன் புல் இன் மீ. இல்லை, நம்ம ஆக்சிலேட் பண்ணவே கூடாது. நம்ம அவனை போக தான் விடணும். அவனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவனை போக விடணும். ஓகே, நம்ம இப்போ ஆன்சர் செக் பண்ணி பார்ப்போம். அப்போ அதை தெரியாத நம்ம ஆன்சர் கரெக்டு தான். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ஈஸியான கொஸ்டின் தான் ரொம்ப. இப்போவே நீங்கள் நார்மலி இது பேசிக்கலி கார் பைக்கில் ட்ரை பண்ணுங்கள் ஒரு ஐடியா இருந்திருக்கும். புதுசாக பிகினர்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் மேபி உங்களுக்கு புரியறதுக்கு டைம் எடுத்துரும். ஓகே, ஆன்சரை பாருங்கள் திருப்பியும். அண்ட் இங்கே இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் கொடுத்து சில இடத்துல 3 ஆன்சருமே கரெக்டாக இருக்கும், சில இடத்துல 2 ஆன்சர் கரெக்டாக இருக்கும், சில இடத்துல ஒரு ஆன்சர் தான் நம்ம டிக் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் பேசிக்காக என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, எல்லாமே நமக்கு ஒரு நார்மல் ஒரு ஜென்ரல் நாலேஜ் மாதிரி இது பேசிக்காக ஒரு ஐடியாவோடு நம்ம ஸ்டடி பண்ணி போயாச்சுன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் வராது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் டிரைவர் சீட்டில் இருந்துட்டு என்ன தான் நடக்கும், ஓகே ஒரு கார் வந்துச்சு என்ன ஆக போகுது, அந்த டிஸ்டன்ஸ் கம்மியாகும், அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் பிரேக் பண்ணி ஸ்லோ பண்ணோம், அப்போ தான் அந்த காருக்குள்ளே ஸ்பேஸ் கிடைக்கும். அந்த மாதிரி ஓனாக திங்க் பண்ணிவிட்டு ஒரு கொஸ்டின் வரும்போது ட்ரை பண்ணி ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நம்ம 3rd கொஸ்டின் பார்ப்போம். இதுவும் ஒரு வீடியோ கொஸ்டின் தான். கொஞ்சம் சிட்டி ஏரியா மாதிரி நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இதுவும் 50 ஸ்பீட் லிமிட்டில் போயிட்டுருக்கோம். அண்டு இது 2 ட்ராக், 1 வே இது. ஓகே, 2 காருமே போத் ட்ராக் கார்ஸுமே 1 டைரக்ஷனில் தான் ஃபேஸ் பண்ணி போயிட்டுருக்கு. பார்த்தா தெரியும் உங்களுக்கு, ஒரே டைரக்ஷனில் தான் போயிட்டுருக்கு. ஒன்று முன்னாடியும் ஒன்று ஆப்போசிட், 2 வே கிடையாது, இது 1 வே மாதிரி. ஓகே, வீடியோ ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம லெஃப்ட் சைட் ட்ராக்கில் போயிட்டுருக்கோம், அழகாக போயிட்டுருக்கோம். ரைட் சைட் ட்ராக்கில் அவங்களும் நீட்டாக போயிட்டுருக்காங்க. இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமே கிடையாது. ஓகே, இந்த ட்ராக் தான் இண்டிகேட்டர் போட்டுட்டான், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இண்டிகேட்டர் போட்டுட்டு அவன் லெஃப்ட் சைட் ட்ராக்கு சேஞ்ச் பண்ணுறது இண்டிகேட் போட்டுட்டான். திருப்பி நம்ம வீடியோ ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸ்டார்ட் ஃப்ளேம். ஓகே, பார்த்தா தெரியும் இந்த இடத்துல யாருமே இண்டிகேட்டர் போடலை, ஆன் பண்ணல. கரெக்டாக அவங்க ட்ராக்கை அப்படியே மெயின்டைன் பண்ணி போயிட்டுருக்காங்க. அண்ட் எப்போயுமே இங்கே யூரோப்பில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் ட்ராக் ஓவர்டேக் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க, ரைட் சைடு நார்மலாக ட்ரை பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரக் இண்டிகேட்டர் ஆன் பண்ணிட்டோம். இண்டிகேட்டர் ஆன் பண்ணியாச்சு. நம்ம காருக்கும் பார்த்தா தெரியும் இண்டிகேட்டர் ஆன் பண்ணிட்டா. அண்ட் நம்ம காருக்கும் அந்த க்ரீன் காருக்கும் பாருங்கள், முன்னாடி போகிற க்ரீன் காருக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி ஆல்ரெடி ரொம்ப டிஸ்டன்ஸ் இருந்துச்சு. அவனை ரைட் சைட்லேருந்து ஒரு இண்டிகேட்டர் போட்டாச்சுன்னா அவங்கள போக விட்டுருங்க. ஓகே, நமக்கும் இப்போ க்ரீன் காருக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற டைமில் இந்த மாதிரி இண்டிகேட்டர் ஓகே மேபி நம்ம ஸ்பீடாக போய்க்கலாம். அவன் நம்ம பின்னாடி வந்து ட்ராக்கை சேஞ்ச் பண்ணி வந்துடுவாங்க. பட் இந்த சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது க்ரீன் காருக்கும் நம்ம காருக்கும். ஸோ அந்த ட்ரக்கை இண்டிகேட்டர் போட்ட உடனே நம்மளும் ரெடி பண்ணி ஆக்சிலேருந்து கால் எடுத்துகிட்டு பிரேக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. ஸ்டாப் பண்ண வேண்டியதுன்னா ஸ்டாப் பண்ணுறதுக்கு. அண்ட் அவங்கள போக விட்டுடணும். நம்ம அப்படி பண்ணுறதுனால அந்த ட்ரக் டிரைவருக்கு தெரிஞ்ச ஒரு சைட் மிரர்லேருந்து பார்க்கும்போது ஓகே நம்ம ஸ்லோ பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறோம் சொல்லிவிட்டு அவங்க இண்டிகேட் போட்டுட்டாங்க. அவங்க செக் பண்ணிவிட்டு அவங்க மிரரை செக் பண்ணிவிட்டு ட்ராக்கை சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க, லெஃப்ட் சைட் ட்ராக்கு வந்துடுவாங்க. ஓகே, நம்ம கொஸ்டின் பார்ப்போம். ஒய் ஷுட் யூ அலோவ் தி ட்ரக் டிரைவர் டு சேஞ்ச் லைன்? ஏன் நம்ம அந்த ட்ரக் டிரைவரை ட்ராக் சேஞ்ச் பண்ண அலோவ் பண்ண கேட்டிருக்காங்க. பிகாஸ் தி அல்டர்னேட்டிவ் மெர்ஜிங் ப்ரொசீஜர் அப்ளைஸ் ஹியர். அல்டர்னேட்டிங் மெர்ஜிங் ப்ரொசீஜர் இல்லை, இந்த இடத்துல அல்டர்னேட்டிங் மெர்ஜிங் ப்ரொசீஜர் சொல்கிறது எதுவும் கிடையாது. பிகாஸ் 2 ரோடும் வந்து இந்த இடத்துல மெர்ஜ் ஆகலை, ஜாயிண்ட் ஆகலை, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அவங்க ட்ராக்கில் போயிட்டுருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ட்ராக்கை சேஞ்ச் பண்ணுறோம், அவ்வளோதான். நமக்கு ஸ்பேஸ் இருக்குது. அண்டு அந்த ட்ரக்கு கரெக்டாக இண்டிகேட் போட்டு செக் பண்ணிவிட்டு வர்றதுக்காக ரெடி பண்ணிட்டோம். ஸோ நம்ம போக விட்டுருணும் இந்த இடத்துல. மற்றபடி மெர்ஜிங் ப்ரொசீஜர் எதுவுமே இல்லை இந்த இடத்துல. பிகாஸ் தி டிரைவர் ஆஃப் த ட்ராக் மே ஃபெயில் டு சி மீ. எஸ், அது இருக்கலாம். அண்ட் அதுவும் நீங்கள் இப்போ நோட் பண்ணி ஒரு இம்பார்ட்டண்டான டிப்ஸ். இது டிப்ஸ் இல்லை, ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். நம்ம கார் ட்ரைவ் பண்ணும்போது எப்போவுமே திங்க் பண்ணிக்கோங்க, நம்ம இப்போ ஓவர்டேக் பண்ணும்போது இல்லை ஆப்போசிட் வர வெஹிக்கிள் ஓகே, பட் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஓவர்டேக் பண்ணும்போது இந்த ட்ராக் சேஞ்ச் பண்ணும்போதெல்லாம் திங்க் பண்ணி எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. மேபி அவன் அந்த டிரைவர் பார்க்காம இருந்துச்சுன்னா இந்த கொஸ்டின் சேம் அதே கொஸ்டின் தான் எனக்கு அந்த ஆன்சர் பார்த்தா தெரியும். பிகாஸ் தி டிரைவர் ஆஃப் த ட்ரக் மே ஃபெயில் டு சி மீ கேட்டிருக்காங்க. எப்போவுமே நீங்களும் இதான் ட்ரை பண்ணும்போது ட்ராக்கை இன்னொரு கார் ட்ரெயின் சேஞ்ச் பண்ணி நம்ம ட்ராக் சேஞ்ச் பண்ணுற டைமில்
அவங்க அந்த பக்கத்தில் வர காரு பார்க்காம இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னோட திங்க் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களுக்கு கரெக்டாக தெரிய மாரி வந்துட்டு நம்ம ட்ராக்கை சேஞ்ச் பண்ணதுக்கு அதுக்கு தான் இண்டிகேட்டர் போட்டு அவங்க அட்டென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, இண்டிகேட்டர் போட்டுட்டு தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால நமக்கு பின்னாடி வர வெஹிக்கிளுக்கு தெரியும், 2 ட்ராக் வெஹிக்கிளும் தெரியும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கிறது நம்ம ஃபஸ்ட் திங் நம்ம ட்ராக்கை சேஞ்ச் பண்ணுறோன்னு நம்ம திங்க் பண்ணிட்டு டிசைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போயிட்டுருக்கோம், நம்ம லெஃப்ட் சைட் ட்ராக்கில் போயிட்டுருக்கோம் இப்போ பார்த்தா தெரியும் இந்த வீடியோவில். ஸோ நம்ம கூட ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கூட ட்ராக்கை ரைட் சைட் ட்ராக்கை சேஞ்ச் பண்ணால் ஃபஸ்ட் திங் நீங்கள் சேஞ்ச் பண்ண டிசைட் பண்ணோன்னே இண்டிகேட்டரை போட்டுருங்க. ஃபஸ்ட் திங் இண்டிகேட்டர் போட்டுருங்க. அண்ட் ஒரு பெர்ஃபெக்ட் டைமுக்கு வெயிட் பண்ணுங்கள். கார் டிஸ்டன்ஸ் சைடு மிரரை பார்த்து செக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தா தெரியும், இந்த சைடு மிரரில் ரெட் கலர் கார் நமக்கு இருக்குது. இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணக்கூடாது, பிகாஸ் நம்ம பக்கத்துலேயே வந்துட்டோம். ஸோ அவங்கள போக விட்டதுக்கப்புறம் இண்டிகேட்டர் நம்ம ஸ்டில் போட்டால் கூட அவங்கள அலோவ் பண்ணி இந்த ரெட் கலரை போக விட்டு பார்த்தா தெரியும் இப்போ ரெட் கலர் போக விட்டதுக்கப்புறம் தான் நம்ம ரைட் சைட் ட்ராக்கு சேஞ்ச் பண்ணணும். ஓகே நம்ம இது. ஸோ இந்த இடத்து சிச்சுவேஷனில் கரெக்டாக டிரைவர் பார்க்காம கூட நம்மள இருக்கலாம், கேர்லெஸ்ஸாக கூட ட்ராக்கை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஆனால் ஒன்றும் அவன் பண்ணியிருக்கான், இண்டிகேட்டர் போட்டு நமக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஓகே, நான் ட்ராக் சேஞ்ச் பண்ணார். ஸோ பார்க்காதும் பாடுற விஷயம், பட் நம்ம ஸ்லோ பண்ணி கொடுத்துக்கணும், பிரேக்கில் ரெடியாக இருக்கணும் ஸ்டாப் பண்ணுறதுக்கு கூட. அண்ட் தேர்ட் ஆன்சர், பிகாஸ் ஐ ஷுட் ஷோ டியூ கான்சன்ட்ரேஷன் டு த ட்ரக். யா, நம்ம அந்த ட்ராக்கு சேஞ்ச் பண்ணுறதுல ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக இருந்து அவங்கள ட்ராக் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணணும் ஃபஸ்ட் திங். அண்டு பிரேக்கில் ஆக்சிடென்ட் இருந்து கால் எடுத்து பிரேக்கில் ரெடியாக இருக்கணும், ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு இல்லை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஆன்சர் ட்ரை பண்ண திருப்பி கொஸ்டின் என்ன பார்ப்போம். வாட் ஷுட் யூ அலோவ் தி ஒய் ஷுட் யூ அலோவ் தி ட்ராக் டு சேஞ்ச் ஏன் அலோவ் பண்ண கேட்டிருக்காங்க. ஒய். ஓகே, ஏன் அலோவ் பண்ணணும், அவனை ஏன் போக வரணும்னு கேட்டிருக்காங்க. பிகாஸ் தி அல்டர்னேட்டிவ் மெர்ஜிங் ப்ரொசீஜர் அப்ளைஸ். அந்த ஃபஸ்ட் ஆன்சர் கிடையாது. இங்கே மெர்ஜிங் எந்த ஷீல்டோ அந்த மாதிரி லைன் எதுவுமே கிடையாது. ஸோ பிகாஸ் தி டிரைவர் ஆஃப் தி ட்ரக் மே ஃபெயில் டு சி. நம்மளாம் மேபி பார்க்காம இருக்கலாம், இண்டிகேட் போட்டால், பட் சைட் மிரர்லாம் பார்த்துட்டு சேஞ்ச் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. கேர்லெஸ்ஸோட ட்ரக் சேஞ்ச் பண்ண பாசிபிலிட்டி அது. பிகாஸ் ஐ ஷோட் நம்ம கான்சன்ட்ரேஷனாக இருந்து அவங்கள போக விட்டணும். ஓகே, நம்ம ஆன்சரை செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, நம்ம ஆன்சர் கரெக்ட் தான். பார்த்தா தெரியும், திருப்பியும் கொஸ்டினை பாருங்கள். ஒய் ஷுட் அவனை போக விடணும். ஃபஸ்ட் ஆன்சர் அந்த மாதிரி ஷீல்டு மெர்ஜிங் ப்ரொசீஜர் லைன்ஸ் எதுவுமே இதில் கிடையாது. ஸோ அதனால் அதை விட்டுருங்க. பிகாஸ் செகண்ட் ஆன்சர் தெரியும், நம்ம ட்ரக் டிரைவர் பார்க்க மறந்துடுவாங்க. அண்ட் கான்சன்ட்ரேஷன் பண்ணி போவோம். அண்ட் நம்ம ஃபோர்த் கொஸ்டின் பார்ப்போம். வாட் ஆர் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் லிசனிங் டு லவுட் மியூசிக், எஸ்பெஷலி வித் அன் எக்ஸ்ட்ரீம்லி லவுட் பேஸ் வால்யூம் இன் தி கார். நம்ம காருக்குள்ளாடி ரொம்ப பேஸ் வால்யூம் இப்போ மியூசிக் ப்ளே பண்ணிவிட்டு ரொம்ப சவுண்டாக வச்சுட்டு கார் ட்ரைவ் பண்ணும்போது என்னெல்லாம் அஃபெக்ட் ஆகும், என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரவும் கேட்குறாங்க. பிளைண்ட் பீப்புள் லாஸ் தேர் ஓரியன்டேஷன் வென் தே ஆர் நியர் தி கார். பிளைண்ட் பீப்புள் லாஸ் தேர் ஓரியன்டேஷன். பிளைண்ட் பீப்புள் கண்ணு காணாதவங்க நம்ம கார் பக்கத்தில் வரும்போது அவங்களோட ஓரியன்டேஷன் லாஸ் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது, சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் ஆன்சர். தி டிரைவர்ஸ் அட்டென்ஷன் இஸ் சிக்னிஃபிகன்ட்லி இம்பேர்டு. நம்ம கார் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம், ரொம்ப லவுட் நாய்ஸில் மியூசிக் ப்ளே பண்ணிவிட்டு நம்ம டிரைவர் அட்டென்ஷன் கூட ஸ்லோலி அது இம்பேர்ட் ஆகும், கான்சன்ட்ரேஷன் கிடைக்காம போடும். நம்ம வேறு ஏதாச்சும் நம்ம திங்க் பண்ணுவோம், மியூசிக்கில் திங்க் பண்ணி ரோட்டில் அவ்வளோ கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாத சுச்சுவேஷன் கூட ஆகலாம். அண்ட் தேர்ட் கொஸ்டின், இட் மேக்ஸ் இட் ஈஸியர் ஃபார் பிளைண்ட் பீப்புள் டு ரெகனைஸ் வேர் த ஃபன்னி கொஸ்டின் அது. மூணாவது ஆன்சர் பார்த்திங்கன்னா, நம்ம காரில் சவுண்டு போட்டு போகிறனால பிளைண்ட் பீப்புள் கண்ணு தெரியாத ஆட்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகே, ரோடு பக்கத்தில் இருக்குது, இல்லை ரோடு இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருக்குது, அந்த சவுண்டை வச்சு அவங்களுக்கு ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, திருப்பி கொஸ்டின் பாருங்கள். வாட் ஆர் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் லிசனிங் டு தி லவுட் மியூசிக் எஸ்பெஷலி வித் அன் எக்ஸ்ட்ரீம்லி லவுட் பேஸ் வால்யூம் இன் தி கார் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ பிளைண்ட் பீப்புள் லாஸ் தேர் ஓரியன்டேஷன் வென் தே ஆர் நியர் தி. பக்கத்தில் பிளைண்ட் பீப்புள் வந்தாச்சுன்னா பிளைண்ட் பீப்புள் லாஸ் தேர் ஓரியன்டேஷன் வென் தே நியர் தி கார். அது இருக்கலாம். பிளைண்ட் பீப்புள் பக்கத்தில் வரும்போது லாஸ் தேர் ஓரியன்டேஷன் பிகாஸ் அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணி, பிளைண்ட் பீப்புள் பார்த்தா தெரியும், அவங்க கண்ணு தெரியறதுனால கான்சன்ட்ரேஷன் பண்ணி தான் ஒரு இமேஜின் பண்ணி அவங்க ஸ்ட்ரீட்டில் நம்ம நடந்து போது அவங்கள பார்த்தா தெரியும், ஒரு இது வச்சு தான் அவங்க போவாங்க. ஸோ அவங்களுக்கு மேபி இதனால் சவுண்டு நம்ம ஓவர் வால்யூம் இருக்கனால அவங்களுக்கு மேபி ப்ராப்ளம் வரலாம்.
அண்ட் டிரைவர்ஸ் அட்டென்ஷன் இஸ் சிக்னிஃபிஷியலி இம்பேர்ட். நம்ம டிரைவரோட அட்டென்ஷன் போயிடும். நம்ம என்ன சொல்லுது சவுண்டு ப்ளே பண்ணி அதிகமாக மியூசிக் ப்ளே பண்ணி போகும்போது சான்சஸ் இருக்குது நம்ம கான்சன்ட்ரேஷன் வேறு ஏதாச்சும் மியூசிக்கில் போகிறதுக்கு. அண்ட் தேர்ட் ஆன்சர் இருக்காது, பிகாஸ் அவங்க ஈஸியாக ஃபைண்ட் பண்ணாது தப்பா ராங் ஆன்சர். பாப்பா செக் பண்ணி பார்ப்போம். அண்ட் நம்ம ஆன்சர் கரெக்ட் தான். ஓகே, இந்த ஈஸியான கொஸ்டின் நம்ம பட் பேசிக் ஜென்ரல் கொஸ்டின்ஸ் நம்ம ஒரு ஐடியா திங்க் பண்ணி ஒரு ஐடியா இருந்தால் போதும் இதை பற்றி. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். வாட் கேன் கிரியேட் ஏ ஹசார்ட் வென் டிரைவிங் கேட்டிருக்காங்க. எது ப்ராப்ளம் டேஞ்சர் மேக் பண்ணும் இல்லை ப்ராப்ளம் மேக் பண்ணு கேட்டிருக்காங்க நம்ம ட்ரை பண்ணும்போது. ஃபால்ட்டி டிப்ட் ஹெட்லைட்ஸ். ஓகே, சர்வீஸ் பிரேக் தட் ரெஸ்பான்ஸ் ஹெவிலி ஆன் ஒன் சைட் அண்ட் எக்ஸசிவ் அமௌண்ட் ஆஃப் ப்ளே இன் தி ஸ்டியரிங். 3 ஆன்சர் கேட்டிருக்காங்க. இது எதனால் எது டேஞ்சர் இல்லை ஆக்சிடெண்ட்டு வர்றதுக்கு க்ரியேட் பண்ணுற சான்சஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இந்த 3 ஆன்சரில் ஃபால்ட்டி டிப்ட் ஹெட்லைட். நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்த மாதிரி ஃபால்ஸாக ஒரு ஹெட்லைட் யூஸ் பண்ணுறதுனால ஆக்சிடென்ட் வர சான்சஸ் இருக்குது. நம்ம நைட் டைம் ட்ரைவ் பண்ண லோ பீமில் தான் போனோம். ஆப்போசிட்டில் ஒரு கார் வரும்போது அந்த டைமில் நம்ம ஹை பீம் ப்ளே பண்ணியாச்சுன்னா அது ஆப்போசிட் வரவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது. அவங்களுக்கு கண்ணு கரெக்டாக தெரியாது அந்த டைமில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு லைட்டோட. அது ப்ராப்ளம் தான். அண்ட் சர்வீஸ் பிரேக் தேர்ட்டி டிப் ரெஸ்பான்ஸ் ஹெவிலி ஆன் ஒன் சைட். நம்ம பிரேக்கை எப்போவுமே ஒன் சைடாக பண்ணுறதுனால பிரேக்கிங் பண்ணுறதுனால சும்மா பிரேக் பண்ணுறதுனால கார் ஸ்கிட் ஆக சான்சஸ் இருக்குது. அண்ட் முன்னாடி இப்போ பின்னாடி வர சடனாக போயிட்டுருக்க ஒரு ரோட்டில் பின்னாடி இருந்து கார் வந்துட்டுருக்கு. திடீர்னு நம்ம சும்மா பிரேக் இருந்து பாட்டி போகிறனாலையும் பின்னாடி வர ஆக்சிடெண்ட் ஆகலாம். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். அண்ட் எக்ஸிக்யூ அமௌண்ட் ஆஃப் ப்ளே இந்த ஸ்டியரிங். நம்ம ஸ்டியரிங்கை வச்சு கரெக்டாக நமக்கு தேவைக்கு மட்டும்தான் ஸ்டியரிங் யூஸ் டேர்ன் பண்ணணும் ரைட் சைடு லெஃப்ட் சைடு. சிலவங்க பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லுது ரோடில் ரேஷ் டிரைவிங் பண்ணுவாங்கல்ல கார்லேயும் பைக்லலாம் சும்மா ஸ்டியரிங் ஆனாலும் சரி பைக் ஹேண்டில் சரி திருப்பி லெஃப்ட் சைடு ரைட் சைடு இப்படி திருப்பி ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் ஆக்சிடெண்ட் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நமக்கு ஆன்சர் பண்ணோம். வாட் கேன் கிரியேட் ஏ டேஞ்சர் வென் ஹசார்ட் வென் டிரைவிங் ஃபால்ட்டி டிப்ட் ஹெட்லைட்ஸ். கண்டிப்பாக அதனால ஆக்சிடெண்ட் இல்லை டேஞ்சரான விஷயந்தான். சர்வீஸ் பிரேக் தட் ரெஸ்பான்ஸ் ஹெவிலி ஆன் ஒன் சைட், அதனால ஆக்சிடெண்ட் வரலாம். அண்ட் எக்ஸசிவ் அமௌண்ட் ஆஃப் ப்ளே இந்த ஸ்டியரிங்க, அதனால ஆக்சிடெண்ட்டு இல்லை ஹசார்ட் ப்ராப்ளம்ஸ் வரலாம். செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, நம்ம ஆன்சர் கரெக்ட் தான். அதில் பார்த்தா தெரியும் வாட் கேன் கிரியேட் ஹசார்ட். இந்த 3 விஷயத்தினாலையும் நமக்கு ஆக்சிடெண்ட் வரலாம். ஓகே, ஸோ இந்த 3 விஷயம் அவாய்ட் பண்ணி ஓகே இந்த கொஸ்டினை நீங்கள் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணிட்டு அதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுற டைமில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மோர் லைசன்ஸ் வீடியோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.